இந்த காட்சியை பாருங்க. இந்த பெண்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, 3000 எல்லாத்தையும் சேஃபா வச்சிருக்காங்க. எப்படா ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுமோ அப்ப குடும்பமாக படத்துக்கு போகணும்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அண்ணா படம் எப்படா ரிலீஸ் ஆகுது? ஏமா இல்ல 3000 ரூபாய் கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல, வாங்கி வச்சிருக்கேன், செலவாயிருமோன்னு பயமா இருக்கு, சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 4 பேர் குடும்பத்தோட போயிடுவேன் அப்படின்னு. நான் இன்னைக்கு காலையில தான் வாங்கினேன் 3000 ரூபாய். இல்ல, எனக்கு புரியல. நீங்க எல்லாம் யாரா? நீங்க எல்லாம் அரசியல்வாதிகளா இல்ல சினிமா புரோக்கர்களா? எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்க எல்லாம் அரசியல்வாதிகளா இல்ல சினிமா புரோக்கர்களா? ஒரு சினிமா, ஒரு ஜனநாயகன்னு ஒரு சினிமா வருதுங்க, வரட்டும், எந்த படமும் வரட்டும். ஒரு அரசியல்வாதி என்னங்க பேசுனேன்? அதாவது பொங்கலுக்கு கொடுத்த 3000 ரூபாய சினிமா படத்துக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை அவன் சந்தோஷமா எடுத்து சிரிக்கிறாங்க ஒரு அரசியல்வாதி. அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஜனநாயகம், ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மக்கள் எப்படி இருக்கணும்? சினிமா மோகத்தில் இருக்கணுமா? என்ன அறிவு கட்டவன, உனக்கு அறிவு இல்லையாடா? ஒவ்வொருத்தனும் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? காலையில எந்திரிச்சு ஒரு கம்பு பையோ மஞ்ச பையோ தூக்கிக்கிட்டு காலையில இருந்து மாலை வரை கால் கடுக்க நின்று அந்த 3000 வாங்கிட்டு வந்து தன்னுடைய குழந்தைக்கும் தன்னுடைய மனைவிக்கும் 1 கிலோ வெல்லத்தை வாங்கி 1 கிலோ பச்சரிசியை வாங்கி ஒரு 200 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ புது துணி எடுத்து பொங்கலை கொண்டாடுறதுக்கு அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும்டா. ஆனால் உனக்கு என்ன 3000 பத்திரமா வச்சு சினிமா படத்துக்கு போகிறதுக்கு வச்சிருக்கானா? கேவலமா இல்லை இதை சொல்றதுக்கு? ஒரு அரசியல்வாதியா கேவலப்படணும்டா. என்னடா உங்களுடைய கொள்கை? இது எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. நீ பேசுனது தவறு. ஒரு அரசியல்வாதினா அரசியலில் மட்டும்தானே பேசினேன். சினிமாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்க கூறுகட்டா தற்குறி. எல்லாம் தற்குறி தான்டா. இதுக்கு நீங்களே சொல்லிட்டு போங்க. இது பயங்கரமாக கோபம் வருதுங்க. கவர்மெண்ட் கொடுக்குற பணம் எதுக்குங்க? ஏழை எளியோர்களுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஒருத்தன் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கான். இந்த 3000 வாங்கிட்டு வந்து தான் அரிசி சமைக்கிறதுக்கு எத்தனையோ பேர் கவலையோடையும் கண்ணீரோடையும் வாழ்கிறாங்க. அதெல்லாம் போய் பாரு, கிராமத்தில் போய் பாரு, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு பாரு. முட்டாள் முட்டாள், சிந்திங்கடா, சிந்திங்க, தற்கொலையா வாழாதீங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியல. நீங்களே பதில் சொல்லிட்டு போங்க. பயங்கரமாக எனக்கு கோபமாக இருக்குங்க இதை கேட்டோன்னே.